அறிவியலாக நோக்கும் பொழுது கூட, அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட இந்த சித்திரை, அதாவது இந்த மேஷராசி மண்டலத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தினைத்தான் சித்திரை மாதம் என்று சொல்கிறார்கள். அடுத்த மாதம்னு பார்த்தோம்னா ரிஷபராசி மண்டலமானது சூரியனுக்கு நேராக வந்துவிடும். அதுதான் வைகாசி மாசம்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு மாதமுமே, ஆனி மாதம்னு சொன்னா மிதுன ராசி மண்டலம், ஆடி மாதம்னு சொன்னா அது கடகராசி மண்டலம், சிம்ம மண்டலம், சிம்ம மாசம்னே சொல்லுவா. எது? ஆவணி மாசத்தை சொல்லுவா. மகர மாசம்னு சொல்லுவோம் தெரியுமா, தை மாசத்தை. அதனால்தான் தை 1ஆம் தேதி என்றைக்கு அந்த மகர ஜோதி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. தனுர் மாசம்னு சொன்னா அது மார்கழி மாசம். இது அத்தனையுமே நாம் கேள்விப்பட்ட விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது சித்திரை என்பதுதான், அதாவது முதல் மாதமாக ஏன் இது பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால், இது மேஷராசி மண்டலம் என்கின்ற மேஷராசி மண்டலத்திற்கு நேராக சூரியன் இருப்பதால் தான் இதனை மேஷராசி என்பதுதான் முதலாவது ராசியாக பார்க்கப்படுவதால் இந்த சித்திரை மாதம் என்பதும் முதலாவது மாதமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் தான் இந்த சௌரமான கணக்கின்படி சூரியனினுடைய சுழற்சியின் அடிப்படையிலே நாம் மாத கணக்கினை வைத்துக் கொள்ளும் பொழுதும் ஆண்டு கணக்கினை வைத்துக் கொள்ளும் பொழுதும் இந்த சித்திரை முதல் தேதி என்பது தமிழ் புத்தாண்டு நாளாக பார்க்கப்படுகிறது.